الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாரம் வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய வகுப்பிலே நாம் மதீனாவும் அதாவது மாநபியும் மாரிசுல் ஈமானும் என்ற தலைப்பிலே சில தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே மதீனாவுடைய ஆரம்ப கட்ட நிலைகள், மஸ்ஜிது நபவி, அதனுள் அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், அதே போன்று நபி அவர்களும் 2 சஹாபாக்களும் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், அதற்கு பின்னால் மதீனாவிலே மரணிக்கக்கூடியவர்கள் அடங்கப்படக்கூடிய அந்த பக்கை, இது போன்று மஸ்ஜிது குபா, உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், இவைகளை எல்லாம் பார்த்தோம். மதீனாவுடன் நேரடியாக தொடர்புபடக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் நபி அவர்களுடைய அழைப்பு பணியால் கவரப்பட்டு இஸ்லாம் உலகமெல்லாம் பரவுவதற்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்தவர்கள் தான் யார்? சஹாபாக்கள். எனவே மதீனாவை பற்றி பேசுகின்ற போது சஹாபாக்களை பற்றி பேசுவது என்பது இன்றியமையாத ஒரு விடயம். எனவே சஹாபாக்கள் என்பவர்கள் நபி அவர்களுடன் நேரடியாக உலகமெல்லாம் இஸ்லாம் பரவுவதற்கு உதவியாக இருந்தவர்கள். எனவே சஹாபாக்களை பற்றி கட்டாயமாக நாம் பேச வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். கடந்த வகுப்பில் சஹாபி என்றால் யார் என்று பார்த்தோம் இல்லையா? நபி தோழர்னா யாரு? சொல் செயல் அங்கீகாரம் நபி மொழி ஹதீஸ் இல்ல. சஹாபி என்றால் யார்? நண்பர்கள், தோழர்கள். நாம் போன முறை சொன்னோம் எப்படி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது சஹாபி இருவரில் ஒருவரை சந்தித்து என்ன செஞ்சுக்கணும்? பார்த்திருக்கணும். 2வது அவங்களை என்ன செஞ்சிருக்கணும்? ஈமான் கொண்டிருக்கணும். அதே நிலையில என்ன செஞ்சிருக்கணும்? மரணிச்சிருக்கணும். அப்ப ஈமான் கொண்டு அதே நிலையில் ஒரு உலகத்தை விட்டு பிரிவாரா இருந்து அவர் தான் சஹாபின்னு சொன்னார். ரைட். இந்த சஹாபாக்களுடைய சிறப்புகள் ஏராளம். இந்த சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த நபி அவர்களுடன் நேரடியாக இருந்து பல சொல்லொன்னா துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் முகம் கொடுத்து நபி அவர்களுடன் தோழமை கொண்டவர்கள். அதன் காரணமாகத்தான் சில சஹாபாக்கள் உயிருடன் இருக்கின்ற போதே நீங்கள் சொர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறப்படக்கூடிய அளவுக்கு மேன்மை பெற்ற சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் நாம் பார்க்கிறோம். வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அழகானதை கொண்டு அவன் என்ன செய்திருக்கிறான்? வாக்களித்திருக்கிறான். அந்த சஹாபாக்களுக்கு நல்லவைகள் நடக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபாக்களை பற்றி அல் குர்ஆனிலே கூறும்போது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அதாவது முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், அந்த முன்னோர்கள் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அதே வழியில் அந்த நல்வழியை பின்பற்றியவர்கள், அவர்களை பற்றி குர்ஆன் கூறுகிறது ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அதாவது நதிகள் அதற்கு கீழால் ஓடக்கூடிய சுவர்க்கத்தை எல்லாம் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறான். காலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் நிரந்தரமாக அந்த சுவர்க்கத்திலே இருப்பார்கள். ذلكல் ஃபௌசுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல் குர்ஆன் கூறுகிறது. இந்த சஹாபாக்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை பார்ப்போமானால் அவர்களுடைய உள்ளத்திலே மலையை விட ஒரு கனதியான மகிமை மிக்கதாக ஈமான் குடிகொண்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் நபியுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் வலது பக்கம், இடதுபுறம், முன்புறம், பின்புறம் எல்லா பக்கமும் நபி அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக
தனது உடல்களை எல்லாம் தனது உயிர்களை எல்லாம் துச்சமாக மதித்து அவர்கள் தியாகங்கள் செய்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய இரவு என்பது அல் குர்ஆன் ஓதக்கூடிய, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய, இது போன்று நல்ல செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி அஅரிஃபு மனாசில் அல் அஷ்அரியீன மின் அஸ்வாத்திஹிம் பில் குர்ஆன் பில்லைல். அதாவது இரவு வேளையிலே குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சத்தங்களை கேட்டு அவர்களுடைய அந்தஸ்தை நான் அறியக்கூடியவராக இருந்திருக்கிறேன் நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது அவருடைய பண்புகளில் ஒன்றுதான் இரவு வேளைகளே அல் குர்ஆனை ஓதி வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வை தொழுவதன் காரணமாகத்தான், வணக்கத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அல் குர்ஆன் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கூறுகிறது. சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். அவர்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ததன் காரணமாக அதன் அடையாளங்கள், முகத்திலே ஒரு அடையாளம் இருப்பதை இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. அதிகமாக சுஜூத் செய்ததன் காரணமாக. இந்த சஹாபாக்களை பொறுத்தவரையிலே மார்க்கத்துக்கான அதி உச்சகட்ட சிரமங்களை எல்லாம் அவர்கள் பொறுத்து கொண்டிருக்கிறார்கள், சுமைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். இமாம் ஷேகுல் இஸ்லாம் அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், வகுல்லு முஃமினின் ஆமன பில்லாஹ். அதாவது அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இறை விசுவாசியும் அதிலே வலி ஸஹாபத்தி ரலியல்லாஹு அலைஹி ஃபதுலுன் இலா யௌமில் கியாமா. அல்லாஹ்வை ஒருவன் ஈமான் கொள்கிறான் என்றால் அந்த ஈமானோடு சம்பந்தப்பட்ட நன்மை, சிறப்பு ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம்கள் உலகத்திலே பெறக்கூடிய நன்மைகள், பரக்கத்துகள், அபிவிருத்திகள் அனைத்திலும் சஹாபாக்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. அவர்களுடைய அந்த தியாகம் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அவருடைய சிறப்புகளை கூறுவது கட்டாயம். சஹாபாக்களுடைய தியாகங்களை கூறுவது என்பது ஒரு கட்டாயமான விடயம். எந்த சந்தர்ப்பத்திலும் அதை மறைக்கவோ, மறுக்கவோ அல்லது மலங்கடிக்கவோ முடியாது. அவர்களை நேசம் கொள்வது ஒரு வணக்கம். ஒரு சஹாபியை நாம் நேசிக்கிறோம்னா அது என்ன? ஒரு இபாதத். அவர்களை கௌரவப்படுத்துவது, புகழ், அவர்களுடைய மகிமைகளை கூறுவது ஈமான், இறை விசுவாசத்தில் உள்ளது. அவ்வாறு ஒரு சஹாபியை கூற்றுவதாக இருந்தால் இறை விசுவாசத்துக்கு என்ன செய்யும்? குறைவுகள் ஏற்படும். எனவே சஹாபாக்களை, அவருடைய சிறப்புகளை கூறுவது கட்டாயம், நேசம் கொள்வது ஒரு வணக்கம், அவர்களை மகிமைப்படுத்துவது ஈமான், இறை விசுவாசமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஃமின், அதாவது அன்சாரிகள், மதீனா வாசிகளை பொறுத்தவரையிலே லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின். அவர்களை விசுவாசிக்கக்கூடியவர் யாரா இருப்பாரு? முஃமினா தான் இருப்பாரு. அவர்களை கோபிக்கக்கூடியவன் யாரா இருப்பான்? முனாஃபிக், நயவஞ்சகனாகத்தான் இருப்பான். யார் அந்த அன்சாரிகளை நேசம் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். யார் அவர்களை கோபிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை கோபிப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கிறது. எனவே சஹாபாக்களை நேசிப்பதும், அவர்களை கண்ணியப்படுத்துவதும், மரியாதையுடன் நடத்துவதும் நாளைய மறுமையிலே அந்த சஹாபாக்கள் எழுப்பப்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. நாம சஹாபாக்களை நேசிச்சா யாருடன் எழுப்பப்படலாம்? அவர்களுடன் எழுப்பப்படுவதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அனிஸ்ஸா, அதாவது மறுமை நாள் எப்போது வரும்? மறுமை நாள் என்றால் என்ன என்று கேட்ட போது கேட்டார்கள், அந்த மறுமை நாளுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? எதனை உட்படுத்தி வைத்திருக்கிறாய்? என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய் என்று கேட்டபோது லா ஷைஅ, ஒன்றும் செய்யல, ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், அந்த அமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ நீ அவனுடன் இருப்பாய் என்று கூறிய போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஃபமா ஃபரிஹ்னா பிஷைஇன், நாங்கள் எந்த வார்த்தைகளை கொண்டும் நாம் சந்தோஷப்படவில்லை, ஆனால் நபி அவர்களுடைய இந்த வார்த்தை எங்களை மகிழ்ச்சிக்குரியதாக, சந்தோஷத்துக்குரியதாக ஆக்கி வைத்து விட்டது என்று கூறிவிட்டு, அதாவது அந்த அமன் அஹ்பப்த, உலகத்தில் யாரை நேசிக்கிறீர்களோ அவருடன் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், இருப்பீர்கள் என்று கூறிய போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஃபஅனா உஹிப்பு நபிய, நான் நபியை நேசிக்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறேன்,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறேன். அதே போன்று அவர்களுடன் எனது நேசம் இருக்க வேண்டும் என்பதை நான் ஆசிக்கிறேன். அவர்களை போன்ற நல்ல செயல்கள் செய்யாவிட்டாலும் அவர்களுடைய நேசம் என்னிடத்தில் இருக்கின்றது என்று அவர்கள் கூறினார்கள். எனவே சஹாபாக்களை நேசிப்பது என்பது சுவர்க்கத்துக்கு போவதற்கும் சஹாபாக்கள் எழுப்பப்படுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த சஹாபாக்களுக்கு நபித்தோழர்களுக்கு என் மீது சில கடமை இருக்கிறது. அந்த கடமைகளிலே உரிமைகளை நாம் வரம்பு மீறிவிடக்கூடாது, அதே நேரத்திலே மறந்து விடவும் கூடாது. உதாரணமாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். நேசம் என்பது கட்டாயம். ஏனென்றால் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது என்று வாக்களிக்கிறான். வகுல்லன் வஹதல்லாஹுல் ஹுஸ்னா, எனவே நல்லவைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். எனவே அனைத்து சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகம் இல்லாத நிலையிலே ஒரு நாளைக்கேனும் ஒரு நபியை ஈமான் கொண்டு அவரை கண்டு அதே நிலையில் மரணித்தால் இந்த சஹாபி என்ற நபித்தோழர் என்ற அந்த உயர்ந்த கௌரவத்துக்கு அவர் ஆளாகுவார். உங்களுக்கு தெரியும், சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஓரிரண்டு மணித்தியாலங்களிலே உயிர் தியாகம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அந்த சஹாபி என்ற அந்தஸ்துக்கு அந்த ஒரு நாள் என்பதும் அவர்களுக்கு துணையாக இருக்கும். அதே நேரத்திலே அவர்கள் அனைவரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதில் யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. கட்டாயமா சஹாபாக்கள் எங்க இருப்பாங்க? சுவர்க்கத்தில் இருப்பார்கள். அவர்களில் யாரும் வேதனை செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் தான் நபித்தோழர்கள். இது முதலாவது நேசம் கொள்வது. இரண்டாவது, அவர்களுடைய பெயரை கேட்டு நாம் என்ன செய்யணும்? ரலியல்லாஹு அன்ஹும் சொல்லணும், அவர்களுக்காக துஆ செய்யணும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறும்போது வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், அதாவது இறை விசுவாசத்துடன் எங்களை கடந்து சென்றவர்கள் முன்னோர்கள் மீதும் எங்களது அந்த சகோதரர்கள் மீதும் யா அல்லாஹ் பாவ மன்னிப்பை தருவாயா என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே ஈமானோடு முன் சென்றவர்கள் இந்த சஹாபாக்கள் எல்லாம் அதில் அடங்குவார்கள். மூன்றாவது, சஹாபாக்களை பற்றிய எண்ணம், ஈமான் எமது உள்ளத்திலே தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதிலே எந்த சந்தேகமோ எந்த சந்தேகங்களும் வந்து விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள்தான் சமுதாயத்திலே சிறந்த சமுதாயத்தினர். அதாவது நபித்தோழர்கள், நபி அவர்களுக்கு பின்னால் அவர்கள் விசுவாசம் கொண்டு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் தான் இந்த உம்மத்திலே சிறந்தவர்கள். எனவே அந்த இறை விசுவாசம் கொண்டவர்களை பற்றிய ஒரு கெட்ட எண்ணம் அல்லது ஒரு கலங்கம் எதுவும் நமது உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக் கூடாது. நான்காவதாக, அவர்கள் சிறந்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள் என்பது நமது ஈமானுடைய இறை விசுவாசம் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஹைரு உம்மதி கர்னி, அதாவது எனது உம்மத்திலே சிறந்தவர்கள் யார் என்றால் எனது நூற்றாண்டிலே வாழக்கூடியவர்கள், அதற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டிலே வாழக்கூடியவர்கள், அதற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டு. அதாவது படிப்படியாக ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் படிமுறையினை செய்து அப்படியே குறைந்து கொண்டு வருவதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுறுத்துகிறது. எனவே அந்த சஹாபாக்களை போன்று யாரும் இருந்ததும் கிடையாது, இதற்கு பின்னால் வரப்போவதும் கிடையாது. ஐந்தாவதாக, அவர்களுக்கு நாம் ஏசுவது, அவர்களை தூற்றுவது, இவைகள்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டும். அவர்களை குறை காண்பது அல்லது அவர்களுடைய அந்தஸ்துக்கு பங்கம் விளைவிப்பது, இவைகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டிய, தவிர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். லா தசுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களை ஏச வேண்டாம். நீங்கள் உபது மலை அளவுக்கு நீங்க தர்மம் செய்தாலும் அவர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்த தர்மத்தின் அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், வந்துவிட முடியாது. அவர்களுடைய தர்மம் ஒரு அற்பமாக இருந்தாலும் நீங்கள் உபது மலை அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்தாலும் அதுக்கும் இதுக்கும் என்ன ஈடாக மாட்டாது என்று அவர்களுடைய அந்த தர்மத்தின் கனதியையும் மன தூய்மையையும் இஹ்லாஸையும் இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆறாவதாக, சஹாபாக்களை பற்றி நாம் நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபித்தோழர்கள் என்றால் யார், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் செய்த தியாகங்கள், இவைகளை எல்லாம் நாம்
நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வாறு அந்த சஹாபாக்கள் நபி அவர்களுடன் இருந்து அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் எத்தி வைத்ததன் காரணமாகத்தான் அதற்கு பின்னால் தாபீன்கள் தாபீன் இப்ப இதுவரைக்கும் நமக்கு என்ன வந்திருக்குது, செய்திகள் வந்து சேர்ந்து இருக்குது. எனவே நாமும் சஹாபாக்களை பற்றி அறிந்த விடயங்களை என்ன செய்ய வேண்டும், நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். முன்னைய நல்லவர்கள் இமாம்கள் எல்லாம், அதாவது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை கட்டாயமாக நேசிக்க வேண்டும் என்பதை எவ்வாறு பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்பார்கள் என்றால், அல் குர்ஆனில் ஒரு சூறாவை எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்து மரணமிட வேண்டுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேசிக்க வேண்டும் என்பதை அந்த சஹாபாக்களை நல்லவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த சஹாபி பேர் சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு நாம் என்ன இதை சொல்லணும். எந்த சஹாபியை நாம் குறை கண்டு விடக்கூடாது, யாரையும் நாம் ஏசி விடக்கூடாது, யாருடைய அந்தஸ்துக்கும் நாம் என்ன செய்து விடக்கூடாது, பங்கம் செய்து விடக்கூடாது. எனவே அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை புகழ வேண்டும், அவர்களுடைய நல்ல செயல்களை பற்றி நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு படித்துக் கொடுக்கின்ற போதுதான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததியினருக்கு என்ன செய்யும், அந்த செய்திகள் போய்கொண்டே இருக்கும். ஒரு சஹாபியை பத்தி நாம் நேசிக்கிறது நமது வார்த்தையின் மூலமாக அல்லது செயல் மூலமாக அல்லது நடவடிக்கைகள் மூலமாக வெளிப்படும் போது அதனை நமது குழந்தைகள் பார்த்தால் என்ன செய்யும், அது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும். அந்த பிள்ளை அந்த செயல் அவருடைய வாழ்க்கையில நடக்கும் போது அவர்களுடைய சந்ததி என்ன செய்யும், அப்படியே படிமுறையாக அந்த நல்ல செயல்கள் தொடர்ந்து கொண்டே போகும். ரைட். அடுத்ததாக நாம் சில இடங்கள் தரிசிக்க வேண்டும் என்று சொல்றோம். மதீனாவோட சில இடங்கள், அதாவது 2 பள்ளி வாயில்கள், 2 அடக்க ஸ்தலங்கள், அதாவது நபி அவர்களுடைய அதே போன்று 2 சஹாபாக்களுடைய அந்த மன்னரை சேர்த்தால் 3 மன்னரை. இதை தவிர வேறு எந்த குறிப்பிட்ட இடங்களும் வணக்கம் என்ற போர்வையிலே தரிசிப்பதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டவில்லை. 2 பள்ளியும் தெரிந்தானே, என்ன பள்ளி? மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது குபா. இது 2க்கும் சிறப்பு இருக்குது. மஸ்ஜிது நபவியில தொழுது 1000 நன்மைகளை விட சிறப்புன்னு சொல்லி, மஸ்ஜிது குபாவில தொழுதா ஒரு உம்ரா செஞ்சோம்னு கிடைக்கும். ஏனைய பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீடாக கணிக்கப்படும். எல்லா பள்ளிகளும் சமமாக்கப்படும், குறிப்பிட்ட எந்த சிறப்பும் கிடையாது. அதே போன்று இந்த பள்ளிகளை நாம் மதீனாவில் உள்ள பள்ளிவாயில் எடுக்கின்ற போது இந்த 2 பள்ளிகளை தவிர்த்த வேறு எந்த பள்ளிகளுக்கும் நாம ஒரு மௌசா கொடுத்துடக்கூடாது. அப்படி கிடையாது. அப்படின்னா நான் ஒரு கௌரவப்படுத்துறதாக இருந்தால் அல்லது குறிப்பான ஒன்றை சொல்றதா இருந்தால் என்ன வேணும், நமக்கு ஆதாரம் வேணும். எனவே அப்படி ஒன்றும் கிடையாது. எனவே மனிதர்கள் அப்படி மதீனாவுக்கு வந்து மஸ்ஜிது குபாவுக்கு போவதை போன்று இன்னும் ஒரு பள்ளிக்கு போகாமல் போனால் ஏதாவது குறை என்று நினைப்பார்களா இருந்தால் அது தவறான விஷயம். மதீனாவுக்கு வந்துட்டோம், மஸ்ஜித் நபியில தொலை கிடைச்சிட்டு குபாவுக்கு போக கிடைக்கலையேன்னு சொல்லி ஒருத்தர் ஆதங்கப்பட்டா ஓகே, யோசிக்கலாம். ஏன், குபாவில தொழுகிறது ஒரு சிறப்பான விஷயம், ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். ஆனா ஏனைய பள்ளிகளோட எந்த பள்ளிகளையும் இந்த 2 என்ன செய்யலாது, ஒப்பிட்டு அவர்கள் நினைப்பது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நாம உருவாக்கினால் அது நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படாத செயலாக கருதப்படும். அதே போன்று இந்த மதீனாவிலே ஷேகுல் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், மஸ்ஜிது நபவிக்கு அடுத்ததாக இந்த மஸ்ஜிது குபாவை தவிர வேறு எந்த பள்ளிக்கும் எந்த தனித்துவமான சிறப்புகளும் கிடையாது. எல்லா பள்ளிகளிலும் தொழுவதை போன்ற நன்மைதான் எல்லா பள்ளிகளுக்கும் கிடைக்கும் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்ற அடக்க ஸ்தலங்களை பொறுத்தவரையிலே பக்கீஉல் கர்கத், அதாவது மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் உள்ள அந்த அடக்க ஸ்தலம். அடுத்ததா இரண்டாவது அடக்க ஸ்தலம் எங்க, உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபா. இது 2யும் ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தரிசிச்சுக்கிறாங்க. எனவே அதை இங்க மாறவங்க தரிசிப்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. எனவே இந்த மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது குபா, பக்கீஉல் கர்கத், உஹத், இந்த இதை தவிர வேறு எந்த நோக்கத்துக்காகவும் குறிப்பிட்டு நாம் என்ன செய்யல மதீனாவுக்கு பயணங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனா சுத்தி பார்த்தல் என்ற அடிப்படையில் எதையும் சுற்றி பார்க்கலாம், அது அனுமதி. வணக்கம் என்ற அந்த விடத்தை நாம்
ஆதாரம் இல்லாத விடயங்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. அடுத்ததாக மதீனாவில் உள்ள பள்ளி ஒன்றுதான் நீங்க மஸ்ஜிதுல் கிப்லத்தை. இந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைனுக்கு குறிப்பான ஏதாவது சிறப்பு இருக்குதா? குபா மாதிரி எந்த சிறப்பும் கிடையாது. ஆனால் நபி அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த பள்ளிகள் ரெண்டு தான், மஸ்ஜிது குபா, மஸ்ஜிது நபவி. அந்த இரண்டு பள்ளிகளிலும் தான் இரண்டு கிப்லா பக்கம் என்ன செஞ்சப்பட்டிருக்கும், தொழுதுபட்டிருக்கும். என்ன ஆரம்ப காலத்து கிட்டத்தட்ட 16 மாசங்கள் அல்லது 17-18 மாசங்கள் வரை அவ்வளவு காலம் தான் என்ன நடந்துச்சு, மஸ்ஜிதுல் அக்ஸா முன்னோக்கி தொழுதாங்க. அல்லாஹுடைய கட்டளை வரியில் என்ன செய்யறாங்க, உடனடியாக மறுபுறமாக மக்காவை முன்னோக்கி தொழுகிறார்கள். எனவே இந்த மஸ்ஜித் கிப்லத்தைனுக்கு தனித்துவமான இந்த சிறப்பும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று ஆசிரியர் இமாம் சமூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், மினல் மசாஜித் அல்லதி லா துஅலமுல் யௌம ஐனுஹா, அதாவது இந்த இடத்தில் தான் மாற்றப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரலாறு இல்லை என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் மதீனாவில் தொழுத இடங்களில் கிப்லா மாற்றப்பட்டதற்கு பின்னால் எந்த இடங்களில் அவர்கள் தொழுதார்களோ மாறி தொழும்போது சொன்னால் தொழுதிருப்பார்கள். உதாரணமா ஒரு இடத்துல தொழுகிறாரு, போய் சொல்றாரு என்ன, கிப்லா வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பக்கம் இல்ல, இப்ப எந்த பக்கம், மதீனா அந்த காபத்துல்லா பக்கம் சொன்னா மாறி தொழுதிருக்கலாம். ஆனா இந்த இரண்டு பள்ளியும் தெளிவாக சொல்லப்பட்ட விடயங்கள். அதே போன்று இந்த பள்ளி வாயில்களுக்கென சிறப்பான இந்த விடயங்களையும் கூறப்படவில்லை. மஸ்ஜிது குபாவில வந்து மெம்பர் எங்க இருந்திருக்கும், ஆரம்பத்துல எங்க இருந்திருக்கும், பலஸ்தீன் பக்கம், அதாவது இமாமு பக்கத்தில், அப்படித்தானே. மஸ்ஜித் நபவியில் எங்க இருந்திருக்கும், சேம். ஆனால் கிட்டத்தட்ட 16-18 மாசங்களுக்கு பிறகு என்ன சொல்லப்படுது, கிப்லா மாற்றப்படுது. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருப்பாங்க, மாறி இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் மாறி இருப்பாங்க. எனவே குறிப்பிட்ட இந்த சிறப்புகளும் இந்த பள்ளிக்கு கிடையாது. அடுத்ததாக சபவ மசாஜித், ஏழு பள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆரம்ப காலத்துல வந்து அது ஒரு என்ன குட்டி குட்டி பள்ளியா, ஜபலு சில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜபலு சல், அந்த மலைக்கு பக்கத்துல மஸ்ஜிது நபவி, அந்த மதீனாவுக்கு வடமேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு 4 பள்ளிகள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஆனா இன்று நம்ம 7 பள்ளின்னு சொல்லப்படுது. அதையும் அந்த வரலாற்றாசிரியர் இமாம் சமூதி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அதுவும் அடிப்படையிலே அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அவ்வாறு இருந்தாலும் கூட அதனை ஜியாரத் செய்வது ஒரு சிறப்பான எந்த விடயமும் கிடையாது. மஸ்ஜித் குபாவை போன்று, மஸ்ஜித் நபவியை போன்று எந்த சிறப்பும் கிடையாது. எனவே மதீனாவுடன் சஹாபாக்களை நாம் சம்பந்தப்படுத்தி பார்த்தோம். அடுத்ததாக ஏனைய இடங்கள் குறிப்பிட்ட ஆதாரங்களுடன் தரிசிப்பதற்கான இந்த ஆதாரங்களும் கிடையாது. அடுத்தது மதீனாவை பற்றி பேசும்போது, மதீனாவில நடந்த யுத்தங்கள், எத்தனை யுத்தம் நடந்துச்சு மதீனாவில்? எத்தனை யுத்தம்? நம்ம என்ன யுத்தத்தை போல் அப்படித்தானே, இன்னும் அடுத்த வருடம் தானே யுத்தம், அதனால இன்னும் ரெடி இல்லாக்க. மதியம் நடந்த யுத்தம் 2 யுத்தம், அதாவது ஹிஜ்ரி 2ல வந்து பத்ர் யுத்தம் நடந்துச்சு. அதுல வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த குறைஷி காப்பியர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரி 3ஆம் வருடம் ரொம்ப கவலைக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கப்பட்டவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு பிரமாண்டமான ஏற்பாட்டோட ஹிஜ்ரி 3ஆவது வருடம் வாராங்க. எங்க, உஹது யுத்தம், மதீனாவையும் மதீனாவில் அழிப்பதற்காக வாராங்க. கிட்டத்தட்ட 2 ஹிஜ்ரி அந்த பத்ர் யுத்தம் நடந்ததுக்குனால ஒரு வருடமா ஃபுல்லா ஏற்பாடெல்லாம் என்னத்துக்கு, மதீனாவுக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வேண்டி ஏற்பாட்டோட ஷவ்வால் மாதம் ஹிஜ்ரி 3 ரமலான் முடிஞ்சு ஷவ்வால் மாதம் என்ன செய்யறாங்க, மதீனாவை நோக்கி வாராங்க. மதீனாவை வந்து கிட்டத்தட்ட 3000 குறைஷி காஃபிர்கள் வாராங்க. வந்து ஜபல் உஹத், உஹது மலை அடிவாரத்தில் என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களை எதிர்கொள்வதற்காக வருகிறார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு எங்க போறாங்க, மதீனாவிலிருந்து எங்க போறாங்க, உஹது மலை பக்கமாக போறார்கள். அங்கே போகும்போது 1000 சஹாபாக்கள் போனார்கள். இடையிலே அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல், அந்த நயவஞ்சகரின் தலைவனுடைய தலைமையிலே 300 பேர் என்ன செஞ்சாங்க, திரும்பிட்டாங்க. அப்ப 700 பேர் என்ன செய்யறாங்க, எதிரிகளை எதிர்கொள்வதற்காக போறாங்க.
அங்கே போகும்போது சஹாபாக்கள் நபி அவர்களுடைய முதுகுப்புறம் உஹது மலை பக்கமாகவும் மதீனாவுக்கும் அந்த மலைக்கும் இடையிலே இந்த எதிரிகளை எதிர்கொள்கிறார். அப்போது 50 சஹாபாக்களை நபி அவர்கள் அந்த ஜபல் உமாத் என்ற அந்த குட்டி மலையிலே, சிறிய மலையிலே வைக்கிறார்கள். அந்த இடத்திலே கட்டாயமாக எனது அனுமதி வரும் வரை இறங்க வேண்டாம் என்ற செய்தியை கூறுகிறார்கள். இப்போது மதீனாவுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையிலே தான் யார் இருக்கிறார்கள்? எதிரிகள் இருக்கிறார்கள். இப்போது மலையிலே உள்ளவர்கள் தாறுமாறாக தாக்குகிறார்கள். குறைஷி காபிர்கள் புறமுதுகு காட்டி ஓடி விடுகிறார்கள். இந்த நேரத்திலே மலையிலிருந்து 50 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? கீழே உள்ள சஹாபாக்கள் உதவி செய்யறதுக்கு இறங்குகிறார். குறைஷி காபிர்களுடன் வந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யுத்தத்திலே பின்புறமாக மலையில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்ததை கண்டவர்கள் மலையில் ஏறி அவர்களை கொலை செய்துவிட்டு அந்த இடத்திலே தாறுமாறாக தாக்கப்படுகிறார்கள் சஹாபாக்கள். அதிலே கிட்டத்தட்ட அதிகமான சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு பாரிய பின்னடைவும் கவலைக்குரிய விடயம் ஏற்பட்டது. இப்போது அந்த குறைஷி காபிர்கள் நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு இருமாப்புடன் அவர்கள் நபி அவர்களை தேடித் திரிகிறார்கள். அவர்களுடைய முகத்தை காயப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய பற்கள் என்ன செய்யப்படுது? காயப்படுத்தி உடைக்கப்படுகிறது. அதே நேரத்திலே ஒரு யுத்தத்திலே கலந்து கொள்ளும் போது தலையிலே விழக்கூடிய அந்த தொப்பி அல்லது கிரீடத்தின் மீது அப்படியே விழித்தாட்டப்படுகிறது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழியிலே குப்புற விழுந்து விடுகிறார்கள். உதடுகள் எல்லாம் கீழே விழுந்து இரத்தம் வடிகிறது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து ஒரு 10 சஹாபாக்கள், கிட்டத்தட்ட 10 சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள். அனைவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு பின்னால் இது ஒரு சனிக்கிழமை நடந்தது. அதற்கு பின்னால் அந்த யுத்தத்திலே ஒரு மாறிய பின்னடைவு ஏற்பட்ட அந்த நிலையிலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். குறைஷி காபிர்களே 22 பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், கத்லானா ஃபில் ஜன்னா வ கத்லாஹும் ஃபின்னார். எம்மில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள், அவர்களில் கொலை செய்யப்பட்டவர்கள் நரகில் இருப்பார்கள் என்று கூறினார்கள். இது சுருக்கமான உஹது யுத்தத்தை பற்றி ஒரு செய்தி. இன்னும் ஒரு யுத்தம் என்ன நடந்துச்சு அடுத்தது? ஹந்தக் யுத்தம். ஏன்னா மதீனாவை பத்தி பேசும்போது ஒரு சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே யுத்தங்களை பத்தி நான் பார்த்திருக்கிறேன். எனவே ஹந்தக் யுத்தம் அது அகல் போர் என்று சொல்லுவாங்க, அல்லது கஸ்வத்துல் அஹ்ஸாப் குழுக்களின் போர் என்று சொல்லுவாங்க. இந்த அஹ்ஸாப் என்ற இதிலே ஒரு சூறாட பெயர் இருக்கு. குர்ஆன்ல ஒரு சூறாட பேர் சூரத்துல் அஹ்ஸாப், குழுக்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் நினைவூட்டப்பட வேண்டும் என்பதற்காக குர்ஆன் ஒரு சூறாவே அஹ்ஸாப் என்று சொன்னாலே எங்க ஞாபகம் வரணும்? இந்த ஹந்தக் போர் ஞாபகம் வரணும்ங்கிறது அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு உذ்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இத் ஜாஅத்கும் ஜுனூதுன் ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதன் லம் தரூஹா. அத காற்றையும் நீங்கள் காணாத படைகளையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். வகான அல்லாஹ் பிமா தஅமலூன் பஸீரா. நீங்கள் செய்யக்கூடியவைகளை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இதுல அல்லாஹ் மறைமுகமாக காற்று அவர்களுக்கு தெரியாத படைகள் மூலமாக உதவி செய்தான் என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த யுத்தத்திலே உங்களுக்கு தெரியும், யுத்தம் நடைபெறாமலே நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்த விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக சென்றால் தவாஃபை முடித்து விட்டு சஃபா மலையை நோக்கி புறப்படுகின்ற போது இன்ன சஃபா வல் மர்வத்து மின் ஷாயிர் என்று சொல்றதுக்கு பின்னால சஃபா மலையிலிருந்து கிப்லாவை முன்னோக்கி துஆ சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இதுதான் நமக்கு பாடம். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. அந்த குழுக்களின் அந்த ஹந்தக் போரிலே அல்லாஹ் தஆலா கூட்டு படைகளை தனியாக தோற்கடித்தான். அந்த பெரிய பட்டாளத்தை யாரு தோற்கடித்தது? அல்லாஹ் தோற்கடித்தான் என்ற இதை நாம
உம்ராவுக்கு போகும்போது, ஹஜ்ஜிக்கு போகும்போது சஃபா மலைகிட்ட போனா கிப்லா நோக்கி சொல்லக்கூடிய ஒரு துவா. அப்ப இதை நினைக்கும் போதெல்லாம் அந்த வஹஸமல் அஹ்ஸாபன் வரும்போது என்ன வரும்? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் நேரடியா உதவி செய்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அருள் நிஅமத் என்ற எண்ணம் வரும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹிஜ்ரி 5வது வருடம் கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு சூழல். எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க? பெரிய ஒரு பட்டாளம், பெரிய ஏற்பாட்டோட வந்திருக்கிறாங்க. கடுமையான குளிரான காலம். இந்த நேரத்துல நபி அவர்களை எதிர்கொள்வதற்காக குறைஷிக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இதனை கேள்விப்பட்ட நபி அவர்கள் அவர்களை எதிர்கொள்வதற்காக ஒரு திட்டம் தீட்டினார்கள். என்ன? அகழி தோண்டுமாறு நபி அவர்களும் சஹாபாக்களும் அகழி தோண்டினார்கள். ஒரு கடுமையான களைப்பு, பசி, அதே போல கடும் குளிர், இவ்வாறான ஒரு கட்டத்தில தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தோண்டினாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அதாவது ஒரு கடினமான ஒரு பெரிய ஒரு பாறை கல் இருந்துச்சு, அந்த அகழி தோண்டும் போது ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையிலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தார்கள் என்பதை பசியின் கடுமை காரணமாக வயிற்றில் என்ன செஞ்சிருந்தாங்க? கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், நாங்கள் 3 நாட்களாக எதுவும் உண்ணவில்லை, பசியுடன் இருந்தோம் என்ற விடயத்தை அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சிரமத்துக்கு மத்தியில் தான் அந்த அகழி தோண்டப்பட்டது. 10,000 குறைஷி காபிர்கள் வந்தார்கள். நபி அவர்கள் 3000 சஹாபா தோழர்களுடன் எதிரிகளை எதிர்கொண்டார்கள். ஒரு மாதமாக அங்கே முற்றுகை நடக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள், அல்லாஹும்ம ஹஸிம்ஹும் வஸல்ஸில், யாழ் அவர்கள் தோற்கடிப்பாயாக, அவர்களை சிதறடிப்பாயாக என்ற அந்த துஆ கேட்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஷ்ரிக்கீனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பயங்கரமான பயத்தை ஏற்படுத்தி அந்த கடுமையான காற்று அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களை தண்டிக்க செய்து வானவர்களுடைய உதவிகளையும் அல்லாஹ் கொடுத்து அவர்களுடைய உள்ளங்கள் சிதறந்து போய்விட்டது. 10,000 பேர் வந்தாலும் ஒரு சிறிய படைக்கு முன்னால் ஒரு பயம் ஏற்பட்டு என்ன செஞ்சிட்டாங்க? அப்படியே திரும்பி போய்விட்டார்கள். எனவே இந்த ஹிஜ்ரி 5வது வருடம் நடைபெற்ற அந்த யுத்தத்திலே ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு, ஏமாற்றம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. பத்ர்ல 300 சொச்சம் பேரை 1000 பேர் எதிர்கொண்டாங்க. உஹதுல 3000 பேரு 700 பேர் எதிர்கொண்டாங்க. கந்தக்ல 10,000 பேர். பெரிய ஒரு படம் தானே. அவன் நினைச்சாங்க இந்த முறைடா என்ன மதீனாவை ஒட்டு மொத்தமா இல்லாமக்கலாம் நினைச்சான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? அவருடைய பேருதவியால் அவர்களை மிக ஏமாற்றம் அடைந்தவர்களாக மதீனாவை விட்டு புறமுகி காட்டி செல்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். ஜெயக்குமார், அடுத்ததாக இந்த மதீனாவிலே நாம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? வேற என்ன தண்ணி இருக்குது? ஜம்சம் தண்ணி இருக்குதா? மதீனால ஜம்சம் தண்ணி இருக்குதா இல்லையா? குடிக்கிறோம் இல்லையா? ரைட். அதாவது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேருதவியால் இந்த நாடு என்ன செய்யுது? மக்காவில் உள்ள அந்த ஜம்சமை மஸ்ஜித் நபவிக்கு வரக்கூடிய மக்களுக்கு குடிப்பதற்காக கொடுப்பதற்காக பல ஏற்பாடுகளை செஞ்சிருக்குது. இந்த ஜம்சமுக்குள்ள சிறப்பை பார்த்தோம்னா ஒரு 3 சிறப்பை குறிப்பிட்டு சொல்லலாம். முதலாவது, அது மாஉன் முபாரக், அருள் புரியப்பட்ட தண்ணி. நபி அவர்கள் கூறுகிறார்கள், இன்னஹா முபாரக், அந்த தண்ணி என்ன? அருள் புரியப்பட்ட தண்ணி. அப்ப அந்த ஈமானுடன் குடிக்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அது. அடுத்ததாக அன்னஹா தா, அது ஒரு சுவையான உணவு. அது உடலுக்கு எவ்வாறு உணவு உதவியாக இருக்கிறதோ அந்த ஜம்சம் தண்ணியும் என்ன செய்யும்? உணவாக இருக்கும். நபி அவர்கள் கூறினார்கள், தஹாமு துஅமி, அதாவது என்ன? சாப்பாட்டுக்கு சாப்பாடு. இன்னும் ஒரு ஹதீஸ் தொடர வரும், நோய்க்கு நிவாரணி. ஷிஃபா வ சுக்மி. அபூ ஹுரைரா கூறுகிறார்கள், நான் இந்த ஜம்சம் தண்ணியை கிட்டத்தட்ட ஒரு பகல் இரவாக 30 நாள் குடிச்சிருக்கிறேன். வேற எந்த சாப்பாடும் கிடையாது. அதனூடாக நான் என்ன செஞ்சிட்டேன்? உடம்பு என்ன செஞ்சுட்டேன்?
ஒரு கொழுத்து நல்லா இருந்தது. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உடல்ல உள்ள மடிப்புகள் எல்லாம் இதாகி நான் ஒரு நல்ல ஒரு ஜாம்பவான வந்துட்டு சொல்றான். அதாவது இந்த ஜம்சம் தண்ணியை கொடுத்ததனூடாக நான் எந்த பலவீனத்தையோ அல்லது பசியின் கடுமையையோ நான் உணரவில்லை, மெலிந்து போகவும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி முஸ்லிம்ல பதியப்பட்ட ஒரு செய்தியா இருக்கிறது. இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர் கூறுகிறார்கள், நான் சில மனிதர்களை பார்த்தேன், சில 15 நாட்கள், அரை மாதம் அல்ல அதை விட அதிகமான நாட்கள் மனிதர்கள் தவாஃப் செய்வார்கள். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு என்றால் சில வேளை ஒரு 40 நாட்கள் அந்த அளவுக்கு கூட என்ன செய்வாங்க, இந்த எந்தவித உணவும் இல்லாமல் இந்த தண்ணியை குடிச்சிட்டு கம்பீரமா இருந்திருக்கிறாங்க செய்தி சொல்றாங்க. அப்படின்னு என்ன செஞ்சிருக்குது, சுருக்கம் இது என்ன, அந்த தண்ணி அவங்களுக்கு உணவோட பலத்தை என்ன செஞ்சிருக்குது, கொடுப்பதாக சொல்றாங்க. மூணாவதான அஷிஃபா, அது ஒரு நிவாரணி, ஒரு குணம் கிடைக்கும். நினைச்சு குடிச்சாதான், இல்லாட்டி எல்லா தண்ணி மாதிரி ஒரு தண்ணி. ஆனா நம்ம ஈமான் கொள்ளும் போதுதான் அதோட வித்தியாசம் என்ன செய்யுது, வேறுபடும். எல்லா தண்ணியும் குடிக்கிற மாதிரி குடிச்சா அதுவும் தண்ணி தான். ஆனால் நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை வச்சு, அதாவது என்ன, சாப்பாட்டுக்கு சாப்பாடு, நோய்க்கு நிவாரணம், அதை நம்பி செஞ்ச மெடிசன் என்ன செய்யப்படும், நிவாரணம் கிடைக்கும். இந்த ஜம்சம் தண்ணி மூலமாக அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய உதவியால் அதிகமான நோய்களுக்கு ஒரு நிவாரணியாக இருந்திருக்கிறது. இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், நானும் இன்னும் சிலர்களும் இந்த ஜம்சம் தண்ணியூடாக நிறைய சிகிச்சைக்காக செய்திருக்கிறோம், பல நோய்களுக்கு நிவாரணியை கண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய உதவியால் என்று கூறுகிறார்கள். எனவே ஜம்சம் என்பது அருள் புரியப்பட்ட தண்ணி, அது உணவுக்கு உணவு, நோய்க்கு நிவாரணம். இப்ப மஸ்ஜித் நபவில தண்ணி குடிக்கிறான், தண்ணி கொடுக்குறான் இலவசமா, தெரியுமா? எப்ப தெரியும் தானே, குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்குது, வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் இருக்குது. கேட் நம்பர் 310, கேட் நம்பர் 310 அப்படி எடுக்கிறதா இருந்தா நீங்க போய் எடுத்து போகலாம். அதாவது காலையில் 8 மணில இருந்து 10 மணி வரை காட்டியும் இருக்குது. அதுக்கு பிறகு பின்னேரம் 4:30 இருந்து 6 மணி வரை காட்டியும் இருக்குது. இரவு 9 மணில இருந்து 11 மணி வரை காட்டியும் இருக்குது. இந்த 3 நேரமும் எல்லா மக்களுக்கும் தண்ணி வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு இலவசமா கொடுக்குறான். தேவையான என்ன செய்யலாம், போய் எடுத்துக்கொள்ளலாம், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்ததாக இந்த ஜம்சம் தண்ணியால உது செய்யலுமா, இயலாம் என்று கேட்டா, உது செய்யலாம், குளிக்கலாம், சுத்தம் செய்யலாம், இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒரு செய்தி. ஏன்னா அருள் புரியப்பட்ட முபாரக்கான தண்ணிங்கிறதுனால அதனை உழு செய்யக்கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது. அது அருள் புரியப்பட்டதுங்கிறதுனால அதனால் உழு எடுக்கிறது விரும்பத்தகாத செய்திங்கிறது கிடையாது. ஆனால் உழு எடுக்கலாம். உதாரணமா மக்கால இருக்கிறவங்க எல்லாம் ஜம்சம் தண்ணியா இருந்தா அதெல்லாம் தான் என்ன செய்வாங்க, அவங்க சமைப்பாங்க, குளிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எனவே அதுல தடை ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக இந்த ஜம்சம் தண்ணியை நம்ம மக்காவிலிருந்து மதீனாவை கொண்டு இருக்கிறோம், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். அதோட சிறப்புல ஏதாவது குறைகள் வித்தியாசப்படுமா? இல்ல, அந்த பரக்கத் சொல்லப்பட்டது எல்லாம் அப்படியே இருக்கு. அப்ப ஹஜ்ஜுக்கு வரவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, நாடுகளுக்கு கொண்டு போறாங்க தானே. அப்ப நாடு கடந்து பிளைட்ல கடல் கடந்து கொண்டு போது அதோட பெருமதி பரக்கத்தை எல்லாம் போய்த்திருமா? அப்படி கிடையாது. அதனால எந்த கிடையாது. ஆனா ஜம்சம் என்று சொல்லி நாம் அதை நம்பி, அது அருள் புரியப்பட்ட தண்ணி, சாப்பாட்டுக்கு சாப்பாடு, உணவுக்கு நிவாரணி என்று நாம் செய்வோமா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், அவருடைய பிரயோஜனம் கட்டாயமா கிடைக்கும். சில நேரம் அந்த தண்ணி நாம் இன்னொரு தண்ணியோட சேர்த்தாண்டா அதுவும் பிரச்சனை கிடையாது. உதாரணமா நாம நாட்டுக்கு தண்ணி கொண்டு போறோம், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொண்டு போறோம், ஒரு நிறைய பேருக்கு தண்ணி கொடுக்கணும், என்ன செய்யலாம், தண்ணியை கலக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. அதை கலப்படம் செஞ்சேன் அந்த இது ஒன்று வராது, புரியுதா? அந்த தேவை நிமித்தமா கலந்து கொண்டதால எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இதோட ஜம்சம் தண்ணி நாம குடிப்போம், வீட்டுல எடுத்துட்டு போறதுக்கான டைமை பயன்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பிறகு நாம் எங்க போகணும், மக்காவுக்கு போகணும். எங்க போகணும், ஒருவர் மதீனாவின் மக்காவுக்கு போறதா இருந்தா என்ன செய்யணும், எப்படி போகணும்ங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்துல பார்ப்போம். ஓகே, எனவே எதை படித்தோமோ அதனை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கும் முறையான பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களா நம்மை அல்லாஹ் ஆக்கிரப் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக சங்கையான மாதங்கள் என்ற தலைப்பின் தொடரை வழங்குவதற்காக ஷேக்